ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி த்ரில்லிங்கான ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ரூட்டில் என்ன ட்ராவல் கைட்லைன்ஸ்லாம் இருக்குது, என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இங்கே இருக்க செக் போஸ்ட்டோட டைமிங் அண்ட் ஃபாரஸ்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணணும், ஃபாரஸ்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், அப்படி அதிரப்பள்ளியில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் பட்ஜெட்டில் எங்கே ஸ்டே பண்ணலாம், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட ஓப்பனிங் டைமிங் என்ன, அங்கே எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி போக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிராவல் கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. பார்த்துட்டு போங்க. அலிஃபண்ட் இருக்கு. வால்பாறை சிட்டிலேருந்து அதிரப்பள்ளி ரீச் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 76 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். காரில் பெட்ரோல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பெட்ரோல் இல்லைனா நீங்கள் வால்பாறை சிட்டிலேயே பெட்ரோல் போட்டுக்கோங்க. ஏன்னா சிட்டியை விட்டு தாண்டிட்டா அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் கூட வராது. நாங்கள் இங்கேயே டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு செக் போஸ்ட்டை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதிரப்பள்ளி போகிற வழியில் சோலையார் டேம் ஒன்று இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே போகிற வழியில் ஒரு டீ எஸ்டேட் ஒன்று பார்த்தோம். இந்த எஸ்டேட்டில் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசி பர்மிஷன் வாங்கி கட் பண்ணுறதுக்காக சிசர் கொடுத்தாங்க. அவனை கட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் கட் பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கேட்டதும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சோலையார் டேம் கிட்டே வந்துட்டோம். நாங்கள் போன டைமில் இங்கே வாட்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துகிட்டு நாங்கள் செக் போஸ்ட்டை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சோலையார் டேமை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனில் மேப் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிரப்பள்ளி ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபோனில் சிக்னலே கிடைக்காது. ஸோ சிக்னல் இருக்கும் போதே நீங்கள் போக போகிற டெஸ்டினேஷனை ஃபோனில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு அப்புறம் இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வால்பாறை செக் போஸ்ட்லேருந்து அதிரப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 60 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த ஃபாரஸ்ட் ரோடு உள்ள சிக்னல் சைன் போர்டுன்னு எதுவுமே இருக்காது. இது தாங்க வால்பாறை செக் போஸ்ட். சூப்பராக இருந்துச்சு வீடு மாதிரி பார்க்குறதுக்கு. நாங்கள் ஈவினிங் ஒரு 4 o'clockலாம் வால்பாறை செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஆனால் எங்களை எந்த டாக்குமெண்ட்ஸுமே கேட்கல. நாங்கள் கொண்டு வந்த கார் நம்பர் அண்ட் எத்தனை பேர் போறீங்கன்னு மட்டும் தான் கேட்டாங்க. அவங்க என்ட்ரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. இதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதிரப்பள்ளி செக் போஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இதை காமிக்கணும். ஒருவேளை இந்த ஸ்லிப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. நீங்கள் போகும்போது ஆர்சி புக், இன்சூரன்ஸ் அண்ட் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிடுங்க. அவங்க செக் பண்ணாங்கன்னா இதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போகும்போது எங்களை சூப்பராக வந்து வெல்கம் பண்ணாங்க. நம்மளோட நேஷனல் பேர்ட் பீகாக் 2 பேர் வந்து வெல்கம் பண்ணாங்க. இங்கேருந்து அதிரப்பள்ளி ரீச் ஆகுறதுக்கு 3 to 4 hours ஆகும். இந்த ஃபாரஸ்ட் ரோட்ல டே டைம் அண்ட் நைட் டைம் ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக 4 o'clock இந்த செக் போஸ்ட்டை ரீச் ஆனோம். இந்த டைமில் போனால் மார்னிங் வியூவும் என்ஜாய் பண்ணலாம். நைட்டு ஃபாரஸ்ட் உள்ள த்ரில்லிங்கான ரைடும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ரோடில் ஏர்லி மார்னிங் 6 o'clockலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் 5லேருந்து 6க்குள்ளே இந்த ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி ஒரு 5 minutesலேயே எக்ஸ்ட்ரீமான ஃபாரஸ்ட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபாரஸ்ட் ரோடு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரிகாஷன்ஸ், ஃபியூவல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டயரில் காற்று இருக்கா இல்லை பஞ்சர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோனில் மேப் ஆன் பண்ணிக்கோங்க. தென் ஹாரன் அடிக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்டில் 180 டிகிரியில் நிறைய ஹேர்பின் பென்ஸ்லாம் வரும். ஸோ உங்கள் வண்டியில் ஹாரன் இல்லைன்னா ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போகிற வழியில் எலிஃபெண்ட்டை எப்படியாச்சும் ஸ்பாட் பண்ணணும்னு சொல்லி வண்டியை ஸ்லோவாக டிரைவ் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் ரொம்ப நேரமாக யானையை பார்க்கவே முடியல. அந்த ஃபீலிங்கில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் பேர் கேங்காக நின்றுட்டு இருந்தாங்க. போயிட்டு சும்மா கேட்டோம் யானையை பார்த்தீங்களான்னு. அங்கே தான் கம்பீரமாக நின்றுட்டு இருந்தார் இந்த கபாலி யானை.
நீங்கள் யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்லேருந்துலாம் கீழே இறங்காதீங்க. இந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருந்தாங்க, அதனால தான் நாங்களே கீழே இறங்கி பார்த்தோம். தென் அதிரப்பள்ளி போகிற வழியில் பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சீனரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். சன்செட் ஆகிற டைமில் இந்த ரிவரை பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஃபாரஸ்ட்டும் டார்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபாரஸ்ட் ரோட்லேயே நாங்கள் மட்டும் தாங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிருந்தோம். எக்ஸ்ட்ரீம் டார்க் ஆகுறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலான்னு சொல்லி ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே டார்க் ஆகிடுச்சு. பயங்கர த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்துச்சு. இது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரோடை ட்ரை பண்ணி ஆகணும். டார்க்கான ஃபாரஸ்ட் உள்ள ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டை ரீச் ஆகிட்டோம். டோட்டல் 3.5 hours ஆச்சுங்க இங்கே ரீச் ஆகுறதுக்கு. இந்த ஃபாரஸ்ட் உள்ளேருந்து கடைசியாக வெளியில் வந்த வண்டி எங்களுது தாங்க. செக் போஸ்ட்டில் இந்த ஸ்லிப்பை கொடுத்து அப்புறம் காரை செக் பண்ணாங்க. இப்போ நம்ம அஃபிஷியலாக கேரளா ஸ்டேட் உள்ள ரீச் ஆகிட்டோங்க. இந்த ஆஃபீஸர் நாங்கள் கேரளா நினச்சி எங்ககிட்ட மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தார். எங்களுக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் நாங்கள் பேசும்போது அவரே கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் தமிழான்னு. அதுக்கப்புறம் சரி நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்பிவிட்டார். தென் அங்கேருந்து கிளம்பி அதிரப்பள்ளியில் புக் பண்ணியிருந்த ஸ்டேக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 8 o'clock ஆகிடுச்சு நாங்கள் வந்து செக்இன் பண்ணும்போது. இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். இந்த ரெசார்ட்டோட நேம் ரிவர் ராக் வில்லாஸ். இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு ரூம்ஸுமே வில்லா மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பிளான்ட் செடின்னு வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசார்ட்க்கு பேக் சைடில் பெரிய ஸ்பேஷியஸான இடம் இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டை ஒட்டியே ரிவரும் ஓடிட்டு இருக்கும். இங்கே ஸ்டெப்ஸில் இறங்கி போனீங்கன்னா பேக் சைடில் இருக்க ரிவரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங்கில் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ரெசார்ட்லேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 kilometers தான். இந்த ரெசார்ட்டை நாங்கள் புக் பண்ணும்போது பர் டேக்கு 2500 rupees வந்துச்சு. நெக்ஸ்ட் அங்கேருந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clockலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்த இடம் தான் இந்த சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபாலை நீங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வரும்போதே பார்த்துடலாங்க. நாங்கள் நைட் டைமில் அதிரப்பள்ளி ரீச் ஆனதுனால அந்த வாட்டர் ஃபாலை அப்போ பார்க்க முடியல. ஸோ ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பி இந்த வாட்டர் ஃபாலை பார்க்க வந்துட்டோம். இங்கே குளிக்கிறதுக்கெலாம் அலோட் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். சாப்ரா வாட்டர் ஃபாலை பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்க்கு வந்துட்டோம். இங்கே ஏர்லி மார்னிங் 8 o'clock தான் டோக்கனே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்களும் கரெக்டாக ஓப்பனிங் டைமுக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு யாருமே கூட்டமே இல்லை. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கில் வர ட்ரை பண்ணுங்க. இங்கே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் வாங்குவாங்க. கேஷ் நாட் அலவுட். இந்த லொக்கேஷனில் சிக்னலே கிடைக்காது. அதனால இவங்களே ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 60 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ரோட்டில் ஓரத்துலேயே நிறுத்திக்கலாம். ஆனால் அதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு 15 rupees, காருக்கு 40 rupees வாங்குறாங்க. ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு 500 meters ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா. ஆனால் நடக்கிறதுக்கு மட்டும் ஒரு பாத்வே மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு 10 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அதிரப்பள்ளியோட டாப் வியூக்கு ரீச் ஆகிடலாம். இப்போ வாட்டர் ஃப்ளோ இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் சீசன் டைமில் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபாலை கீழே போய் விசிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வழி இருக்குது. இங்கே ஒரு 10 minutes வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போய் இந்த அருவியை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்து போச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த வாட்டர் ஃபால் கிட்ட நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் கூட எடுத்திருப்பாங்க. பாகுபலி படம்லாம் கூட இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் க்ரௌட் இருக்காது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறையவே டைம் கிடைக்கும். வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா இங்கே நிற்கிறது கூட இடம் இருக்காது. லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபாலை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் தான் தும்பூர் மொழி ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த இடம் அதிரப்பள்ளியிலேருந்து ஒரு 14 kilometer டிரைவிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே ஒரு அடல்ட்டுக்கு 20 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு கீழே பெரிய ரிவர் ஒன்று ஓடிட்டு இருக்கும். இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இங்கே குளிக்கிறதுக்கெலாம் யாரையுமே அலோவ் பண்ணல. நீங்கள் அதிரப்பள்ளி போக பிளான் பண்ணும்போது இந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீக் டேஸ்லலாம் போனீங்கன்னா க்ரௌட் இல்லாமல் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.